வணக்கம் நேயர்களே. இது சானல் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் நலம் தரும் திருத்தலம். திருத்தல பயண குறிப்புகள். படைப்பு விசு ஐயர். நலம் தரும் திருத்தலம். நோய் இல்லாத வாழ்வினால் வாழ வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைப்போம், இல்லையா? விரும்பியோ விரும்பாமலோ கொரோனாவுக்கு பிறகு இந்த எண்ணம் எல்லோருக்கும் இல்லாமல் இல்லை. மருத்துவ காப்பீடு எடுப்பதும் வீட்டுக்கு ஒரு குடும்ப மருத்துவரை வைத்துக்கொள்வதும் இன்றைய நாளில் தேவையாகி போய்விட்டது. ஜோதிடத்தில் 6ஆம் பாவகத்தை நோய் பற்றி குறிக்க சொல்லுவார்கள். 6ஆம் பாவகம் என்பது ஜாதகத்தில் ல என்று போட்டு இருக்கும் கட்டத்தில் இருந்து கடிகார சுற்றில் எண்ணி வரும்போது வரும் 6வது கட்டம் என சோதிட ஆர்வலர்களுக்கு தெரிந்தே இருக்கும். எந்த ஒரு பாவகத்திற்கும் அதன் 12ஆம் பாவகம்தான் நிவர்த்தி பாவகம் என சோதிடத்தில் சொல்லுவார்கள். இந்த 6ஆம் பாவகத்திற்கு 12ஆம் இடம் பூர்வ ஜென்ம பலனை குறித்து சொல்லும் 5ஆம் பாவகம்தான் என்பது சோதிட அன்பர்களுக்கு தெரிந்தே இருக்கும். அந்த வகையில் பூர்வ ஜென்மபலன் கிடைத்தால் மட்டுமே இந்த ஊத்துமலை திருத்தல தரிசனம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அகத்திய மாமுனிவர் ஸ்ரீ சக்ரம் அமைத்த இந்த ஊத்துமலை பாலசுப்பிரமணியர் திருக்கோயில் மருத்துவ குணங்களால் கொண்ட சுனைகளும் அரிய வகை மூலிகையாலும் நிரம்பிய திருத்தலம். சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சித்த பெருமானார் வழிபட்டு அருள் பெற்ற இந்த ஊத்துமலை முருகனை தரிசித்து வழிபடுவோருக்கு நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறுவதாக பக்தர்களிடம் இன்றும் நம்பிக்கை உண்டு. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாட்களில் 14 சித்தர்களுக்கு இங்கே சிறப்பு பூஜை செய்யப்படும். இந்த கோவிலின் ஸ்ரீசக்ர தரிசனம் வாழ்வில் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வ வளத்தை நிலைக்க செய்யும். கருணை பொழியும் அழகு திருமுகத்துடன் நின்ற திருக்கோலத்தில் மயில் வாகனத்துடன் அருள்பாலிக்கும் முருகப் பெருமான் சந்நிதியில் உள்ள பாறையில் நீரூற்று வருவதால் ஊத்துமலை என்று பெயர் என சொல்கிறார்கள். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லும்படி இந்த ஊத்துமலை முருகன் கோயில் 3 நிலைகளை கொண்டதாக அமைந்து உள்ளது. இம்மலையை சுற்றி ஸ்கந்தகிரி, நாமகிரி, குமரகிரி, பத்மகிரி என மலை வளம் நிறைந்த இந்த ஸ்தலம் நோய் தீர்க்கும் அற்புத தலமாக அமைந்து உள்ளது. இன்றைய நாளில் சர்வசாதாரணமாகிவிட்ட இரத்த குழாய் அடைப்பு போன்ற இதய நோயும் உயர் இரத்த அழுத்த நோயும் குணமடைய வேண்டுபவர்கள் இந்த ஸ்ரீசக்ரம் உள்ள பாறையில் நேரெதிரில் நின்று தியானம் செய்தால் குணம் ஏற்படுகிறது. இங்குள்ள தியான மண்டபத்தில் சில மணி நேரம் அமர்ந்து தியானம் செய்து நினைத்தது நினைத்தபடி பெற முடியும் என்பதை அவரவர்கள் அனுபவத்தில் உணரலாம். சித்தர் பெருமக்களால் உருவாக்கப்பட்ட மூலிகை ஊற்று நீர் இன்றும் வற்றாத மூலிகை நீராக மக்களின் நோய்களை தீர்த்து கொண்டுள்ளது. சப்தசாகரம் என்றழைக்கப்படும் 7 விதமான மூலிகைகள் கலந்த சுனைகள் தோல் நோய்கள் நுரையீரல் பாதிப்பு போன்ற நோய்களை போக்கும் ஆற்றலுடையதாக திகழ்கிறது. ஆள் உயர பைரவர் அகத்தியர் உட்பட 14 சித்தர்களும் வழிபட்ட இடம் ஸ்ரீசக்ரம். மூலிகை சுனை, மூலிகை வனம், மலை மீதமர்ந்த திருக்கோயில் என பல சிறப்புகளை கொண்ட இந்த ஊத்துமலை முருகன் கோயில் சேலம் மாவட்டத்தில் சீலநாயக்கன் பட்டி என்ற ஊருக்கு அருகில் உள்ளது. வாய்ப்பு கிடைக்கும் போது அவசியம் இத்திருத்தலம் சென்று பயனடைய வேண்டும். மற்றவர்கள் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டு ஒரு முறையாவது திருத்தல யாத்திரை செய்ய வேண்டும். சோதிட ரீதியாக இதயத்தில் இரத்த குழாய் அடைப்பு இருப்பவர்கள் வேல் மாறல் பாராயணம் செய்ய வேண்டும். வாய்ப்பு இல்லாதவர்கள் வேல் வகுப்பினை மட்டுமாவது படனம் செய்து பலன் பெற வேண்டும். இந்த தமிழ் பாடலை படனம் செய்து ஆபரேஷன் இல்லாமல் மீண்டு வந்த பலர் இங்கே உண்டு என்பதை புரிந்து கொண்டு தமிழ் வழி வழிபாடு செய்து பலன் பெற்று நிறைவுடன் வாழ இறைவன் திருமுன் வேண்டி வணங்குகிறோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அன்பு நேயர்களே, இது சானல் ஜி. தினம் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக ஒலிபரப்பாகிறது. உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcast@gmail.com. இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அன்பு வணக்கம் கூறி விடை பெறுகிறோம். வணக்கம்.